வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். சமூக நீதி குறித்து காங்கிரஸ் தலைவர்கள் பேசுவது சரியல்ல. புதுச்சேரியில் மத்திய இணையமைச்சர் ராமதாஸ் அத்வாலே பேட்டி. மத்திய மாநில அரசுகளை கண்டித்து பழங்குடியின மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டம். ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்காத சாலைக்கு 50 லட்சம் செலவா? பெயருக்கு காரைக்காலில் போடப்பட்ட புதிய தார் சாலையின் அவலம். இணையதளத்தில் வைரலாகும் வீடியோ. நாட்டில் தூய்மை பணிக்காகவும் அதில் ஈடுபடும் தொழிலாளர்கள் நலனுக்காகவும் வழங்கப்படும் மத்திய அரசு நிதியை மாநில அரசுகள் முறையாக செலவிட வேண்டும். இது குறித்து சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை கண்காணிக்கும் எனவும் காங்கிரஸில் கர்நாடக முதல்வராக கார்கேவுக்கு வாய்ப்பிருந்தும் அந்த பதவி அவருக்கு வழங்கப்படவில்லை. ஆகவே சமூக நீதி குறித்து காங்கிரஸ் தலைவர்கள் பேசுவது சரியல்ல என மத்திய இணையமைச்சர் ராமதாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக புதுச்சேரி வந்த சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் மத்திய இணையமைச்சர் ராமதாஸ் அத்வாலே தனியார் நட்சத்திர விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நாட்டில் உள்ள இந்து, கிறிஸ்துவர், இஸ்லாமியர் என அனைத்து தரப்பினருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாப்பளித்து வருவதாகவும், பிரதமர் நரேந்திர மோடி திறமையானவராக மட்டுமின்றி உலக நாடுகள் மதிக்கும் தலைவராக உள்ளார். பாகிஸ்தானில் பயிற்சி பெற்ற பயங்கரவாதிகள் மூலம் நம் நாட்டில் அவ்வப்போது தாக்குதல் நடைபெற்று வருகிறது. ஆனால் சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் உத்தரவின்படி சிந்தூர் தாக்குதல் பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் அரசுக்கு எச்சரிக்கை தரும் வகையில் அமைந்துவிட்டது. அப்போர் நிறுத்தத்தில் அமெரிக்கா 3ஆம் நாட்டு தலையீடு இல்லை என்பதே உண்மை. பாகிஸ்தான் பொய் பிரச்சாரத்தை முறியடிக்க வெளிநாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி குழுக்களை அனுப்பியது வரவேற்கத்தக்கது. ஆனால் காஷ்மீரின் ஒரு பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமித்ததிலிருந்து அதை மீட்பதற்கு கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் நடவடிக்கை இல்லை. காங்கிரஸில் கர்நாடக முதல்வராக கார்கேவுக்கு வாய்ப்பிருந்தும் அப்பதவி அவருக்கு வழங்கப்படவில்லை. ஆகவே சமூக நீதி குறித்து காங்கிரஸ் தலைவர்கள் பேசுவது சரியல்ல. தூய்மை பணியாளர்களுக்கான பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து ஏற்கனவே அனைத்து மாநிலங்களுக்கும் வழிகாட்டல் நெறிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளன. தூய்மை பணிக்கான போதிய நிதியும் மத்திய அரசால் மாநிலங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆனால் அவற்றை முறையாக மாநிலங்கள் செலவிட வேண்டும். அப்படி செலவிடுவதை மத்திய அரசின் சமூக நீதித்துறை கண்காணிக்கும் என தெரிவித்தவர், தூய்மை பணியாளர்கள் பாதுகாப்பு குறித்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேச உள்ளேன். மத்திய அரசு வக்பு வாரிய சட்டம் மூலம் அதன் சொத்துக்கள் பாதுகாப்புக்கு வழிவகுத்துள்ளது. அனைத்து தரப்பினரும் பயனடையும் வகையில் மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றார். முன்னதாக புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை புரிந்த மத்திய அமைச்சர் ராமதாஸ் அத்வாலேவுக்கு கோரிமேடு எல்லையில் ஞானமூர்த்தி தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மத்திய மாநில அரசுகளை கண்டித்து புதுச்சேரியில் பழங்குடியின மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழங்குடியின மக்கள் புதுச்சேரியில் பூர்வீகமாக வாழ்வோரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மத்திய அரசு அட்டவணை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பது சம்பந்தமாக இதுவரை மத்திய அரசானது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் காலதாமதம் செய்து வருகிறது. இந்த நிலையில் இதனை வலியுறுத்தி தொடர்ந்து புதுச்சேரி பழங்குடியினர் காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கம் சார்பாக அரசிடம் பல்வேறு கோரிக்கை வைத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் இதனை கண்டித்தும் இன்று மறைமலை அடிகள் சாலை சுதேசி மில் அருகே பழங்குடியினர் சங்கத்தின் தலைவர் ராம்குமார் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் மற்றும் அதே சமுதாயத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவர்களுடன் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கலந்து கொண்ட மாணவர்கள்
கல்வி குறித்தும் இடஒதுக்கீடை வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. போராட்டத்திற்கான பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக காட்டுநாயக்கன், மலைக்குறவன், குருமன், எருக்குலா ஆகிய இனங்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்த எங்களுடைய பழங்குடி மக்கள் கூட்டமைப்பானது முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இன்று பிற்படுத்தப்பட்ட காட்டுநாயக்கன் சங்கத்தின் சார்பாக இன்று முதலில் இந்த போராட்டத்தை தொடர்கிறோம். நாளை ஆதிக்குடி காட்டுநாயக்கன் சங்கத்தின் சார்பாக அண்ணா சிலை அருகிலே மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்பதையும், மேலும் மலைக்குறவன் சங்கத்தின் சார்பாக அடுத்த வாரமும், எருக்குலா சங்கத்தின் சார்பாக அடுத்த வாரமும், அதுக்கடுத்தபடி குருமன் சார்பாக அடுத்த வாரமும் அதற்கான பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மேலும் எங்களுடைய நியாயமான கோரிக்கையை மத்திய அரசும் மாநில அரசும் செய்ய தவறினால், அதாவது தென்னிந்தியாவில் என்னென்ன ஜாதிகள் அட்டவணை எஸ்டி பட்டியலில் இருக்குதோ அதே இனம்தான் நம்ம இங்கே புதுச்சேரியிலும் இருக்கிறாங்கன்றதை நாங்கள் மாநில ஆராய்ச்சியாளர் மூலமா, ஆந்திரபால் சர்வே இந்தியா மூலயமா நிரூபிச்சிட்டாங்க. நிரூபித்து அதுக்கான மத்திய அரசும் சில இடத்துல ஒப்புதல் கொடுத்துக்கிறாங்க, சில இடத்துல அதை காலதாமதப்படுத்துகிறாங்க. ஆகவே உடனடியாக மத்திய அரசு இந்த எஸ்டி பட்டியலில் இந்த 4 இனங்களும் எஸ்டி பட்டியல் சேர்ப்பதற்கு துரித நடவடிக்கை எடுக்க கோரி இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கோம். காரைக்காலிலிருந்து ஜிப்மர் செல்லும் புறவழி சாலையில் காரைக்கால் பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் மெத்தனத்தால் தரமற்ற சாலை அமைக்கப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் பேசி வரும் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. காரைக்காலிலிருந்து ஜிப்மர் செல்லும் புறவழி சாலையில் கடந்த வாரம் 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய தார் சாலை அமைக்கப்பட்டது. இந்த சாலையின் தரமின்றி அமைக்கப்பட்டதால் சாலை போடப்பட்ட 7 நாட்களில் வாகனங்கள் செல்லும்போது சாலையிலிருந்து ஜல்லி மண்ணுமாக சாலையில் பெயர்ந்து வருகிறது. இதனால் சாலையில் செல்பவர்கள் கடுமையான அவதிக்கு ஆளாகி வருவதுடன் விபத்துகளும் ஏற்படுகிறது. காரைக்காலில் உள்ள பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மெத்தனத்தால் தரமற்ற சாலை அமைக்கப்பட்டதால் பல்வேறு விபத்துகள் ஏற்படுத்தப்படுகிறது. இதை அறிந்த பொதுப்பணித்துறை சில நாட்களுக்கு முன்பு சாலையில் சிதறி கிடந்த ஜல்லி மற்றும் மண்களை அகற்றி இருந்தாலும் புறவழி சாலையில் அதிக அளவில் வாகனங்கள் செல்வதால் போடப்பட்ட சாலை தரமின்றி போடப்பட்டதால் சாலையில் ஜல்லி மண் பெயர்ந்து பொதுமக்கள் கடுமையான அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். இதை பார்க்கும் பொதுமக்கள் 50 லட்சம் ரூபாய் செலவில் போடப்பட்ட சாலை உடனடியாக ஜல்லி மண்ணுடன் பெயர்ந்து இருக்கிறது என்று வியப்புடன் பேசி வருகின்றனர். மேலும் இந்த வீடியோ தற்போது இணையத்திலும் வைரலாகி வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் பொறியியல் கல்லூரியில் 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டு மாணவ மாணவியர்களுக்கான 20வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் பொறியியல் கல்லூரியில் 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டு மாணவ மாணவியர்களுக்கான 20வது பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் தட்சசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளை தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தலைமை தாங்கினார். செயலாளர் மருத்துவர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் மற்றும் தட்சசீலா பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தர் டாக்டர் நிலா பிரியதர்ஷினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரியின் இயக்குனர் முனைவர் செந்தில் வரவேற்று பேசினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜப்பன் வாழ்த்தி பேசினார். விழாவின் சிறப்பு விருந்தினராக சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர் மற்றும் மைபீரினியரின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியும் தொழில் முனைவோரான சுரேஷ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு கடந்த 2023 மற்றும் 2024ஆம் கல்வியாண்டில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கினார். இவ்விழாவில் அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள தரவரிசை பட்டியலில் இடம்பெற்ற 20 மாணவ மாணவியர்களுக்கு கல்லூரியின் சார்பாக தங்கப்பதக்கங்கள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 504 இளநிலை மாணவ மாணவியர்களுக்கும் 324 முதுநிலை மாணவ மாணவியர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டது. இளநிலை பிரிவில் இயந்திரவியல் துறையில் 71 மாணவர்களும், கணிப்பொறியியல் துறையில் 202 மாணவர்களுக்கும், மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு துறையில் 84 மாணவர்களும், மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறையில் 39 மாணவர்களும், கட்டிடவியல் துறையில் 21 மாணவர்களும் மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையில் 87 மாணவர்களும் பட்டங்களை பெற்றனர். முதுநிலை பிரிவில் கணினி பயன்பாட்டியல் துறையில் 104 மாணவர்களுக்கும், மேலாண்மை துறையில் 207 மாணவர்களுக்கும், எம்இ கம்யூனிகேஷன் சிஸ்டம் துறையில் 1 மாணவருக்கும், எம்இ கணிப்பொறியியல் துறையில் 7 மாணவர்களுக்கும்,
எம்இ பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ் துறையில் 1 மாணவருக்கும் மற்றும் எம்இ டிசைன் இன்ஜினியரிங் துறையில் 4 மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் நிறைவாக மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு துறையின் துறை தலைவர் முனைவர் கணேசன் நன்றி கூறினார். உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நன்மை பெற வேண்டி உலகிலேயே மிக உயரமான 72 அடி மகா பிரத்யங்கரா தேவிக்கு 12 மணி நேரம் இடைவிடாமல் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டியில் உலகிலேயே மிக உயரமான 72 அடி உயர மகா பிரத்யங்கரா தேவி கோவில் உள்ளது. மிக பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்திற்கு சென்று மகா பிரத்யங்கரா தேவியை தரிசனம் செய்தால் வீட்டில் உள்ள கடன் தொல்லை, எதிரிகளின் தொல்லை, பண கஷ்டம், நோய்களிலிருந்து விடுபடுதல், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு நன்மைகள் நடக்கும் என்பது நம்பிக்கை. தற்போது அக்னி நட்சத்திரம் முடிந்து உலக நன்மை வேண்டியும் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நலம் பெற வேண்டும் என மகா பிரத்யங்கரா தேவிக்கு இன்று மகா அபிஷேகம் நடைபெற்றது. இதில் 1008 லிட்டர் தயிர் மற்றும் பால், இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து தலா 108 கிலோ குங்குமம், விபூதி, சந்தனம், பச்சரிசி மாவு ஆகியவற்றால் தொடர்ந்து அபிஷேகங்கள் நடைபெற்றது. காலை 11 மணிக்கு தொடங்கிய மகா அபிஷேகம் இரவு வரை இடைவிடாமல் 12 மணி நேரம் நடைபெறுகிறது. இந்த மகா அபிஷேகத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு மகா பிரத்யங்கரா தேவியை தரிசனம் செய்தால் அனைத்து நன்மைகளும் கிட்டும் என்று தலைமை அர்ச்சகர் பாலு தெரிவித்தார். இந்த மகா அபிஷேகத்தில் புதுச்சேரி மட்டுமன்றி சுற்றுப்புறங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு மகா பிரத்யங்கரா காளி தேவியை தரிசனம் செய்து சென்றனர். கடந்த சில மணி நேரங்களுக்கு முன்பாகத்தான் 1008 லிட்டர் பாலாபிஷேக பெருவிழாவானது இறுதியை நிறைவு பெற்று இதற்கு அடுத்த வைபவமாக 1008 லிட்டர் தயிர் அபிஷேகம் நடத்தப்படுவதனால் அதுக்கு மிக மிக விசேஷமாக முருகப்பெருமானுக்கும் துர்க்கைக்கும் வேண்டிட்டு தயிர் விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லுகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லுகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. புதுச்சேரி உழவர்கரை தொகுதியைச் சார்ந்த இளைஞர்களுக்கு கிரிக்கெட் விளையாடுவதற்கு தேவையான உபகரணங்களை தனது சொந்த செலவில் டாக்டர் நாராயணசாமி கேசவன் இன்று வழங்கினார்.
புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட உழவர்கரை 4வது தெரு பகுதியைச் சார்ந்த இளைஞர்கள் விளையாடுவதற்கு தேவையான கிரிக்கெட் உபகரணங்களை வாங்கி தருமாறு உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மக்கள் சேவகர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்று உழவர்கரை 4வது தெரு இளைஞர்கள் விளையாடுவதற்கு தேவையான கிரிக்கெட் உபகரணங்களை தனது சொந்த செலவில் டாக்டர் நாராயணசாமி கேசவன் வழங்கினார். அப்போது உழவர்கரை இளைஞர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் காற்று மாசு ஏற்படாத வகையில் புதிய தொழில்நுட்பங்களுடன் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த பணியை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் தூய்மை செய்யும் பணியில் ஸ்வச்சதா கார்ப்பரேஷன் நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் ஒப்பந்தமானது இந்த மாத இறுதியுடன் நிறைவடைகிறது. இதனையடுத்து புதிதாக கிரீன் வாரியர் என்ற நிறுவனம் ஜூன் 1ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் துப்புரவு பணிகளை மேற்கொள்ள உள்ளது. இதற்கான துவக்க விழா இன்று கோரிமேடு அப்பா பைத்தியசாமி கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி தூய்மை பணிக்கான வாகனத்தினை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கிரீன் வாரியர்ஸ் நிர்வாகத்தின் ஊழியர்கள், அதிகாரிகள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். கிரீன் வாரியர்ஸ் நிறுவனமானது புதுச்சேரியில் நாள் ஒன்றுக்கு சேகரிக்கப்படும் 300 டன் குப்பைகளை குருமாம்பட்டில் உள்ள குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டு அங்கு மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து அவற்றினை மறுசுழற்சி செய்து விவசாயத்திற்கு பயன்படுத்த தேவையான தொழில்நுட்பங்களுடன் இந்த நிறுவனம் செயல்பட உள்ளது. மேலும் காற்று மாசு ஏற்படாத வகையில் குப்பை அள்ளுவதற்கு 300 பேட்டரி வாகனங்கள் பணியில் பயன்படுத்தப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை ஏரி மற்றும் திருவண்டார்கோவில் ஏரிகளை தூர்வாரி தூய்மைப்படுத்தி செப்பனிடும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை கிராமம் திருபுவனை ஏரி மற்றும் திருவண்டார்கோவில் கிராமம் திருவண்டார்கோவில் ஏரிகளை தூர்வாரி தூய்மைப்படுத்தி செப்பனிடும் பணிக்கு ரூபாய் 22,39,520 ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மாநில தொண்டரணி தலைவர் வீரா என்கிற வீராசாமியின் பிறந்த நாளையொட்டி என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி சார்பில் கோர்க்காடு புஷ்பா காந்தி முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மாநில தொண்டரணி தலைவர் வீரா என்கிற வீராசாமியின் பிறந்த நாளையொட்டி இன்று மதியம் 12 மணி அளவில் என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி நிர்வாகிகள் சார்பாக கோர்க்காடு ஊரில் அமைந்துள்ள புஷ்பா காந்தி முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அனைத்து தொண்டரணி மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கஜேந்திரன், ராஜவேலு, திருவேங்கடம், ரகு, நாசிம், சங்கர், ராகவேந்திரா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நடப்பாண்டுக்கான ஒலிம்பியாட் தேர்வில் புதுச்சேரியை சேர்ந்த ஒரு மாணவர் முதலிடத்தை பிடித்தார். பெத்தி செமினார் மேல்நிலைப்பள்ளியைச் சேர்ந்த பாலபிரசாத் கே தேசிய அறிவியல் ஒலிம்பியாட் போட்டியில் 3ஆம் இடத்தை பிடித்து வெண்கலப் பதக்கம் மற்றும் தகுதிச் சான்றிதழை பெற்றார். இந்த ஆண்டு SOF ஒலிம்பியாட் போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த 18,600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உட்பட 72 நாடுகளிலிருந்து சுமார் மில்லியன் மாணவர்கள் பங்கேற்றனர். ஒலிம்பியாட் அறக்கட்டளை சார்பில் நடப்பு கல்வியாண்டில் சர்வதேச ஒலிம்பியாட் வெற்றியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களை அங்கீகரிக்கும் வகையில் டெல்லியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சர்வதேச மையத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. மொத்தம் 750 மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் விழாவில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் தலைமை விருந்தினராக உச்சநீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு நீதிபதி ஸ்ரீ JK மகேஸ்வரி கலந்து கொண்டார். இந்த நிகழ்வின் போது 8 ஒலிம்பியாட் தேர்வுகளில் பங்கேற்ற முதல் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான உலக அளவில் முதல் 3 SOF தரவரிசை வெற்றியாளர்கள் அங்கீகரிக்கப்பட்டனர். 74 சர்வதேச தரவரிசை முதல் நிலை வெற்றியாளர்களுக்கு சர்வதேச தங்கப்பதக்கம் மற்றும் தகுதி சான்றிதழ் கூடுதலாக ரூபாய் 50,000 வழங்கப்பட்டது. 74 சர்வதேச தரவரிசை 2ஆம் நிலை வெற்றியாளர்களுக்கு ரூபாய் 25,000 சர்வதேச வெள்ளிப் பதக்கம் மற்றும் தகுதி சான்றிதழ் வழங்கப்பட்டது.
மேலும் 74 சர்வதேச தரவரிசை 3ஆம் நிலை வெற்றியாளர்களுக்கு ரூபாய் 10,000 வெண்கலப் பதக்கம் மற்றும் தகுதிச் சான்றிதழ் வழங்கப்பட்டது. விழாவில் அறிவியல் ஒலிம்பியாட் அறக்கட்டளை SOF-இன் நிறுவனர் இயக்குனர் மகாபீர் சிங் 27 ஆண்டுகளாக ஒலிம்பியாட் தேர்வுகளை நடத்தி வருவதாக தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், கல்வியாண்டில் 4000 நகரங்களில் இருந்து 96,499க்கும் மேற்பட்ட பள்ளிகள் 8 ஒலிம்பியாட் தேர்வுகளில் பங்கேற்றனர் என்றார். ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் சித்தருடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திர பூஜை வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் போகும் வழியில் ஒதியம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் சித்தருடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு மகானுக்கு பால், தயிர், அபிஷேகத்தூள், மஞ்சத்தூள், விபூதி, சந்தனம், இளநீர், பன்னீர் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த பூஜையை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் ஒதியம்பட்டு ஸ்ரீனிவாசா நகரைச் சேர்ந்த குப்புசாமி குடும்பத்தினர் மிகவும் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். சமூக நீதி குறித்து காங்கிரஸ் தலைவர்கள் பேசுவது சரியல்ல. புதுச்சேரியில் மத்திய இணையமைச்சர் ராமதாஸ் அத்வாலே பேட்டி. மத்திய மாநில அரசுகளை கண்டித்து பழங்குடியின மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டம். ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்காத சாலைக்கு 50 லட்சம் செலவா? பெயருக்கு காரைக்காலில் போடப்பட்ட புதிய தார் சாலையின் அவலம். இணையதளத்தில் வைரலாகும் வீடியோ. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.